விருச்சிகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் விருச்சிகராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை நான் உள்ளபடியே காதலிக்கிறேன். இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம்னு ஒன்று டிசைன் பண்ணதே உங்களுக்காக தான், வேறு யாருக்காகவும் கிடையாது. 2026 காடு ரிலீஸ் பண்ணதே யாருக்காகனா, கமான் விருச்சிகராசி உங்களுக்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். 9ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறாருங்க. ஓடிப்போன இப்போ தான் சொன்னேன், ஓடிப்போனவனுக்கும் 9ஆம் வீட்டில் குரு. அந்த குரு சும்மா நார்மலாக 9ஆம் வீட்டில் இருந்தாலே நல்லது. உச்சம் பெற்ற 9ஆம் இடத்துல இருக்கார். அடடா அடடா அடடா. 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றதோடு இல்லாமல் அந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், 5ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். ஃபஸ்ட்டு கமான் விருச்சிகராசி கமான் உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். அடுத்ததாக 3ஐ பார்க்கிறார். அடுத்ததாக 5ஐ பார்க்குறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொத்து சேரப்போகிறது. தொழிலில் டாப்பராக போகிறீங்க. நான் தான்டா இனிமேல் வந்துன்னு நான் தர்பார். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்க போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸில் உங்களை அடிச்சுக்க ஒருத்தன் பிறந்து வரணும். உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய, அப்போ கல்யாணம் வேணுமா, குழந்தை வேணுமா, வீடு வேணுமா, வண்டி வேணுமா, என்ன வேணும் எதை கேட்டாலும் குரு பகவான் ஒரே ஒரு சீல் தான் வாங்கிட்டு வருவார். அப்ரூவ்டு 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 அப்ரூவ்டு. நோ மோர் செக்கிங். டைரெக்டாக எந்த செக்கிங் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் அப்ரூவ்டு. எப்படி இந்த அன்அப்ரூவ்டு லோன்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த அப்ரூவலுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவார் உங்களுக்கு எல்லா பலன்களையும். என்ஜாய் அப்படின்னு கொடுக்க போகிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். டிசம்பர் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் எக்ஸு எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஆப்போசிட் ஜெண்டரால் தேவையில்லாத மெசேஜஸ், தேவையில்லாமல் ஃபோட்டோ வெளியிடுதல், நம்மளுடைய விஷயங்கள், பர்சனலான விஷயங்களை வெளியே யார்ட்டையாவது சொல்கிறது, இதெல்லாம் நமக்கே ஆபத்தாக வந்து முடியும்.